இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் அனைத்துமே மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு மட்டும் பொருந்தாது. கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி உட்பட எல்லா எக்ஸாமுக்குமே இந்த விஷயங்கள் வந்து பொருந்தும். என்ன அப்படின்னா, ரோஸ்டர்டு சிஸ்டம், அதில் வந்து அதாவது ரோஸ்டர் சிஸ்டம்க்கு கீழே பேக்லாக் வேக்கன்சியை கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது இதை கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் டிசபிள் அவங்களுக்கு இது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷனை பற்றி பார்த்துடலாம். எம்பிசி டிசி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன், அதில் இன்க்ளூடிங் ப்ரியாரிட்டி ஒன்று இருக்குது. சரி, ஓகே, அதை விடுங்க. இந்த சைடு பாருங்க, 3 பாக்ஸ் இருக்கா, 0, 1, 1. 0ன்றது கரண்ட் வேக்கன்சி, சென்ட்ரா உள்ள இந்த 1 அப்படின்றது பேக்லாக் வேக்கன்சி. ஸோ ரெண்டையும் கூட்டினா 0 + 1 = 1. அதான் டோட்டல் வேக்கன்சியை கன்சிடர் பண்ணி டேபுலேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? ஓகே, இது 2024 வந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம வச்சுக்கிடுவோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னால் நடந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் படி இதே எம்பிசி டிசி கம்யூனிட்டியில் இந்த ப்ரியாரிட்டியில் வந்து அவங்க வந்து சீட்டை வந்து ஃபில் பண்ணலை. சீட்டை ஃபில் பண்ணாதனால தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த கேரி ஃபார்வர்ட் மெத்தட் மூலமாக பேக்லாக் வேகன்சியாக இந்த 2024 நோட்டிஃபிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி தானே? சரி, போன டைம் வந்து அவங்க ஃபில் பண்ண முடியலை, இந்த டைம் பேக்லாக் வேகன்சியாக கன்சிடர் பண்ணி டோட்டல் வேகன்சியில் வச்சுட்டாங்க. இந்த டைமும் ஃபில் பண்ண முடியலை, இந்த ரெக்யூர்மெண்ட் டைம்லேயும் அவங்க ஃபில் பண்ண முடியலை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்பவும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இதே போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்து எப்போ வருதோ அப்பையும் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சியாக கன்சிடர் பண்ணி டோட்டல் வேகன்சியில் சேர்த்துக்குருவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுக்குன்னு இப்படியே காலம் ஃபுல்லாக அப்படியே பண்ணிட்டே போவாங்களா? அப்படி கிடையாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த சீட்டு வந்து ஃபில் பண்ணலை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2022 இதை வந்து ஃபில் பண்ணலை அப்படின்னா அடுத்த 2 டைம்ஸ் மட்டும்தான், தொடர்ந்து 2 டைம்ஸ் மட்டும்தான் ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது கொடுப்பாங்க. அடுத்த 2 டைம்ஸுமே பேக்லாக் வேகன்சி ஃபில் ஆகாமே சீட்டு கிடந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் டர்ன் ஜிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, பொதுப்பிரிவு, அங்கே கொண்டு போய் இந்த வேகன்சி தூக்கி தள்ளிடுவாங்க. ஆமாம், 2022 இந்த வாய்ப்பு கொடுத்தோம், அப்போயும் இந்த சீட்டு ஃபில் ஆகலை. அப்போ 2024 நோட்டிஃபிகேஷனில் வாய்ப்பு கொடுத்தோம், அடுத்து தொடர்ந்து 2வது முறையாக 2026 வாய்ப்பு கொடுத்தோம். இப்படி தொடர்ச்சியாக 2 முறை கொடுத்தும் ஃபில் ஆகலை அப்படின்னா அடுத்து 2027 இல்லை 28 அப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜென்ரல் டர்னில் கொண்டு போய் இந்த சீட்டை கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்போ என்ன நடக்கும்? அப்போ எம்பிசி மட்டும் போய் போட்டி போட முடியாது. ஜென்ரல் டர்னில் யார் வேணாலும் போட்டி போடலாம், எந்த ஒரு கம்யூனிட்டினாலும் போட்டி போடலாம். அது பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஐ யார் வேணாலும் போய் போட்டி போடலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்றது நடக்கும். இப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா 2 டைம்ஸு. அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மெத்தடை தான் தமிழில் வந்து பின் இணைப்பு காலி பணியிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் இணைப்பு காலியிடம். ஓகேங்களா? ஸோ எதாவது அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா திறந்த போட்டி மூலம்னா ஓப்பன் காம்படிஷன், அதாவது ஜென்ரல் டர்னில் அதில் பிற சமூகங்களை சேர்ந்த வேட்பாளர்களால் நிரப்பலாம். ஆனால் இது சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் கைட்லைன்ஸுக்கு உட்பட்டது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சதா? இப்போ மற்றபடி இந்த டிசபிள் பர்சன்ஸ் இருக்காங்களே, டிசபிள் பர்சன்ஸ், அப்புறம் டிசபிலிட்டி லோகோமோட்டிவ் பர்சன்ஸ், அப்புறம் அந்த காது கேட்கும் திறன் குறைவு, கண் பார்வை திறன் குறைவு, இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனில் பேக்லாக் வேக்கன்சியாக, அதாவது சீட்டு ஃபில் ஆகலை அப்படின்னா பேக்லாக் வேக்கன்சியாக கன்சிடர் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணப்பட்டதை அடுத்த நோட்டிஃபிகேஷன், அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் அதில் ஃபில் ஆகலை அப்படின்னாலுமே, அதாவது 2 டைம்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்னாலுமே அப்படியே தான் வச்சுருப்பாங்களுடைய, திரும்ப அதை கொண்டு போய் ஜென்ரல் டர்ன் பொது பிரிவு கொண்டு போயிடவே மாட்டாங்க. ரோஸ்டர்டு சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இந்த ஹச் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நிரந்தர காலி இடங்கள் இவங்க நிரந்தரமாகவே கிடக்கும். எப்பயுமே 2 டைம்ஸு 2 முறை அவங்க சுழற்சி முறைப்படி கொண்டு போனாலுமே கேரி ஃபார்வர்டு அதுக்கு மேலே பண்ண முடியாமல் இந்த மற்றவங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் உள்ளவங்களுக்குலாம் எப்படி 2 டைமுக்கு அப்புறம் ஜென்ரல் டர்னை கொண்டு போகிறாங்க பொது பிரிவுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு இல்லாமல் எப்பயுமே அவங்களுக்கு எப்போ தான் அந்த ஃபில் பண்ணுறாங்களோ அப்போ வரை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களோடைய, பொது பிரிவு கொண்டு போயிடவே மாட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு சிறப்பம்சம்.